வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐநாக்ஸ் விண்ட். இது ஒரு எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதோட PE 93.97, செக்டார் PE 45.08, ROE -2.38%. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் ஜனவரி 25 வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு அதோட லோயஸ்ட் ப்ரைஸான $129.50 தொட்டிருக்கு. அது பக்கத்துலேயே தான் இதோட 52 வீக் லோவான $111.60 இருக்குது. இன்றைய லோவான $137.65 இருந்து இன்றைய ஹையான $161.91 வரைக்கும் ஏறிட்டு $160.50 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 165 இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் பக்கத்திலே 170 இருக்குது. எப்போ 170 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ 170 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 187 இருக்குது. ஒருவேளை 187 ரூபாயும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 208 இருக்குது. மார்க்கெட் அன்பிரிடிக்டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு லிண்டே இந்தியா. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸ் அண்ட் ஃபியூவல்ஸ் டீல் பண்ணக்கூடிய கம்பெனி. இதோட PE 108.08, செக்டார் PE 7.28, ROE 12.52%. செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான $5,383.65 தொட்டுட்டு பவுன்ஸ் ஆகுது. இன்றைய லோவான $5,677 இருந்து இன்றைய ஹையான $6,661 வரைக்கும் ஏறிட்டு கிட்டத்தட்ட 13% ஏறிட்டு பின்னாடி இறங்கி $6,286 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டான $6,278 கட் பண்ணி மேலே ஏறினாலும் கூட பின்னாடி இறங்கி க்ளோஸ் வச்சிருச்சு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 6,278 இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 6,395 இருக்குது. எப்போ அதை தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஸ்டாக்கு மேலே ஏறுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது 6,395 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $7,104 இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $7,427 இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கேபிடெக். இது ஒரு IT சாஃப்ட்வேர் கம்பெனி. இதோட PE 49.29, செக்டார் PE 20.19, ROE 27.71%. 29 ஆகஸ்ட்லேருந்து நேற்று வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான $1,259.10 தொட்டுட்டு சுமார் கிட்டத்தட்ட 9% ஏறி இருக்குது. இதோட லோயஸ்ட் ப்ரைஸான $1,223.25 இருந்து இதோட ஹையஸ்ட் ப்ரைஸான $1,404.90 வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி இறங்கி $1,370.05 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மறுபடியும் கீழே இறங்கி க்ளோஸ் வச்சுட்டாங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1372 இருந்தாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் $1,416.50 தான் இருக்குது. எப்போ $1,416.50 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை $1,416.50 தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $1,555 இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் $1,615.50 இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் அன்பிரிடிக்டபுளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள்.
எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை, see you.